குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவும் பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விட ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் வீட்டிலேயே செய்யக்கூட சூப்பரான டிஷ் பொட்டேட்டோ வச்சு தான் பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டு பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துருக்கேன். அது தோலெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா திருவுறதை வச்சு திருவிக்கிறதுனாலும் பரவாயில்ல. நல்லா வேக வச்சதுனால சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா மாவு பதத்தில் நல்லா பசைஞ்சு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல். இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக இப்போ சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் தனியாகவும் மிளகாவும் வறுத்துட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக ஒரிகனோ டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிக் டைப்பில் வர்றதுக்கும் அப்புறம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். புதினா டேஸ்ட் பிடிக்கணும், புதினா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஆயில் எதுவுமே தேவைப்படாது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் ஆயில் வேணால் ஊற்றி நீங்கள் பசஞ்சிக்கலாம். பட் ஆயில் எதுவுமே தேவைப்படாது. இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி சப்பாத்தி மாவு மாதிரி திரட்ட போகிறோம் தான். அது எப்படி பண்ண போகிறோன்றதை பாருங்கள். இது டைரெக்டாக நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையோ இல்லை ஏதாவது பிளேட்டில் வச்சிங்கன்னா ஒட்டிக்கும், எடுக்க வராது. அதனால் உங்ககிட்ட பட்டர் பேப்பரோ இல்லைனா பாலித்தீன் பேப்பர் எதுனாலும் பரவாயில்ல, அதை போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் தடைக்குங்க. அதனால் ஒட்டாமல் எடுக்க வர்றதுக்காக. இல்லைனா ஒட்டிக்கும் லைட்டாக. அதுக்காக நல்லா ஆயில் தடவி எடுத்துகிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த மாவு லைட்டை தட்டிட்டு இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கையிலையும் ஒட்டிக்கும், சப்பாத்தி ரோல்லையும் பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ இந்தமாரி கவர் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி திரட்டுற மாரி நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக வேண்டாம், ஏன்னா எடுக்க வராது. ஓரளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒட்டாமல் வந்துடும். லைட்டாக ஒட்டுச்சுன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. இந்த கார்னரில் நம்ம சமமாக வேணுன்றதுக்காக கட் பண்ணி எடுத்துட்டோம். திரும்ப அடுத்த இதில் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இது அப்படியே எடுத்திங்கன்னா கூட வந்துடும். இப்போ ஒரு பீஸை உங்களுக்கு எடுத்து காமிக்கும். இதுமாரி மெலிசாக தான் வரும். சம்டைம்ஸ் உடையும், பட் உடஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டிக் ஷேப்பு கட் பண்ணி எடுத்தாச்சு. இல்லை உங்களுக்கு இந்த ஷேப் வேண்டாம், ஈஸியாக பண்ணணும்னா பால் மாரி உருட்டிக்கலாம், இல்லைனா தட்டையாக தட்டிக்கலாம், ரவுண்டாக எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் ஷேப் பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீடியமுக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டிக்ஸையும் பொரித்து எடுத்துடலாம். அந்த லோ ஃப்ளேம்லேயே பொரிக்கும் போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே நல்லா செவந்து போயிடும். ரொம்ப ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். கரெக்டான ஸ்டேஜ் இப்போது நல்லா செவரவும் இல்லை, ஒயிட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஸ்டேஜ். இதில் நம்ம எடுத்துடலாம். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்குலாம் ரொம்பவும் பிடிச்சது தான். கடையில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி செய்கிறத விட இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. இதில் வேணால் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். பசங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்ற பசங்க கண்டிப்பாக இதில் வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.